பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் கால வேளையிலே நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனம். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான உபத்திரவங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் வருகிறது. ஆனாலும் கூட அவைகளை நாம் எண்ணி எண்ணி மிகவும் துக்கிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். ஏன் எனக்கு மாத்திரம் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வருகிறது? இப்பேற்பட்ட சரீர பலவீனங்கள் நேரிடுகிறது. மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே. நான் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் வீணாய் போகின்றது. இந்த செயலை செய்து வெற்றி பெறலாம் என்று நான் நினைக்கும் பொழுது தோல்வியாக முடிகிறதே என்று நாம் சிந்திக்கிறது உண்டு. அதை குறித்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை, நீங்கள் படும் எல்லா விதமான உபத்திரவங்களிலேயும் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கின்றீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை மறந்து விட்டோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உம்மிடத்திலே வர எங்களுக்கு தகுதி இல்லாமையினாலே நாங்கள் உம்மை கூப்பிடவில்லை என்று சொல்வோமா? ஆண்டவரே, எனக்கு வருகிறதான உபத்திரவங்களிலிருந்து எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என்னோடு கூட இருங்க. நான் போகையிலே வருகையிலே உடைய கிருபையின் கரம் என்னை என் குடும்பத்தையும் தாங்கிக் கொள்ளட்டும். ஒரு பொழுதும் நீர் எங்களை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகிட மாட்டீர் என்ற மன நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு நேரிடுகிறதான உபத்திரவங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுப்பார். என் அப்பா எனக்கு சுகத்தை கொடுப்பார். என் அப்பா என் கஷ்டங்களெல்லாம் நீக்கி எனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அருளச் செய்வார் என்று நம்பிக்கையின் விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுப்போமா? ஆமாம், இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை நாம் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தூதர்களை அனுப்பிவிடுவார். உங்களை தைரியப்படுத்துகிற, உங்கள் இருதயங்களை தேற்றுகிற தூதனை கர்த்தர் அனுப்பி வைத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்துக் கொள்கிறார். என் மகனே, என் மகளே, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேளு, நான் உனக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பேன். என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். அவர்களோடு கூட இருப்பேன். கொஞ்ச காலமே இந்த உபத்திரவத்தின் நேரம், கொஞ்ச காலமே நேரமே இந்த சரீரத்தின் பலவீனங்கள். ஆகையாலே எல்லாவற்றையும் நீர் என்னிடத்திலே சொன்னபடியினாலே நான் கேட்டு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வேன் என்பதில் நிச்சயமாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டுள்ள வசனத்தை நீங்கள் நம்பியிருக்கும் பொழுது, உறுதியான நம்பிக்கையோடு உண்மையான சத்தியத்தின் வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது உங்களை தைரியப்படுத்துகிற தேவனாகவும் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாகவும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசித்து அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து எப்பொழுதும் நல்ல பங்கை பெற்றுக்கொள்வோம். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து காத்து கொள்ள கடவர். இதோ எனக்கு நேரிடுகிறதான எல்லா உபத்திரவங்களிலேயும் கர்த்தர் தாம் எனக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தர் தாம் எங்களை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்துகிறது என்று விசுவாசத்தோடு நம்பியிருக்கிற பிள்ளைகளை
நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் அண்டையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.